Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பார் மாமூல் தகராறு தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பார் உரிமையாளருக்கும் திமுக கவுன்சிலர் தரப்பிற்கும் இடையே நேற்று மோதல் வெடித்த நிலையில் கவுன்சிலரின் மகன் மாமூல் கேட்டதால் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோதல் வெடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் மோதலில் ஈடுபட்ட கவுன்சிலர் மகன், பார் உரிமையாளர் ஆகியோர் கைதாகியிருக்கின்றனர். இருதரப்பினரும் அளித்த புகாரை அடுத்து 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராசிபுரத்தில் பார் உரிமையாளருக்கும் திமுக கவுன்சிலர் தரப்பிற்கும் இடையே நேற்று மோதல் வெடித்தது. கவுன்சிலரின் மகன் மாமூல் கேட்டதால் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோதல் வெடித்ததாக தகவல் வெளியாக இருக்கும் நிலையில் மோதலில் ஈடுபட்ட கவுன்சிலரின் மகன் மற்றும் பார் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். முழு விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் திமுகவை சேர்ந்த ராஜா என்பவர் அரசு அனுமதி பெற்ற மதுபானம் பார் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ராசிபுரம் திமுக 24வது வார்டு உறுப்பினர் கலைமணி என்பவர் உள்ள நிலையில் அவரது மகன் லோகசரவணன் பார் உரிமையாளர் மாமூல் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கவுன்சிலர் மகன் லோகசரவணன் போலீஸ் அதிகாரிகளிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக திமுக பிரமுகர் ராஜா தரப்பினர் கவுன்சிலர் கலைமணி வீட்டுக்கு சென்று பேசிக் கொண்டிருந்த போது திமுக கவுன்சிலர் கலைமணி மற்றும் அவரது மகன் ஸ்ரீனா ஆகியோரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படும் நிலையில் மோதலை தொடர்ந்து காயம் ஏற்பட்டுள்ள திமுக உறுப்பினர் ராஜா தரப்பினர் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தங்களை அழைத்துவிட்டு மருத்துவமனையில் சென்று படுத்துக் கொண்டது ஏன் என கேட்டு திமுக கவுன்சிலர் கலைமணியின் மகன் தகராறில் ஈடுபட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் மருத்துவமனையில் ஆதரவுடன் சென்ற ராஜா தரப்பினர் மற்றும் கவுன்சிலர் மகன் லோகசரவணன் ஆகியோருடைய மருத்துவமனைக்குள்ளே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் பின்னர் காவல்துறை என இரு தரப்பினையும் மருத்துவமனையில் இருந்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இரு தரப்பினரும் ராசிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் புகார் அளிக்கவே புகாரை பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் அவர்கள் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வந்தார். விசாரணையில் பார் உரிமையாளர் ராஜா மற்றும் 24வது கவுன்சிலர் கலைமணி மகன் லோகசரவணன் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்து சிறையில் அடைத்தனர். மாமூல் தொடர்பாக திமுக கட்சி நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் இரு தரப்பிலும் இருவர் கைது செய்யப்பட்ட சிறைக்கு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளதாக. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Taste the Daily.